ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ சண்டே ஒரு ஈவினிங் ஒரு 3:30 போல் கிளம்பினோம் வீட்டிலேருந்து. ஸோ இங்கே தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ அந்த டைம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஹனிபி வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ரோபோட்டிக் மாடலில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த விங்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுற மாதிரி அதில் ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸோடு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ வந்து டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பர் பர்சனுக்கு வந்து 80 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸு அடல்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரே ரேட் தான். ஸோ ஒரு ஆளுக்கு 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் அங்கே காட்டினதுக்கப்புறம் உள்ளே வந்து விடுறாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் செட்டப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செட்டப் வந்து அழகாக ஃபோட்டோஸ்க்காக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அழகாக தாஜ்மஹால் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு வர காரணம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேமல் ரைட் தான். ஸோ கிட்ஸ் வந்து கேமல் ரைட் போகலான்ட்டு ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதனால் கேமல் ரைட் போகிறதுக்காக தான் மெயினாக இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தோம். ஸோ பாருங்கள் 2 கேமல் வந்து இருக்குது. அதனால் சரி ஃபஸ்ட் எடுத்துனே கேமல் ரைட் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். டிக்கெட் வந்து கேமல் ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கும் கேமல் ரைடுக்கும் சேம் 80 தான். ஸோ என்னோடய கிட்ஸ் 2 பேரும் போனாங்க. பட் ஆனால் அவங்க வந்து என்னோடய பெரிய பையன் வந்து பயப்படுறாரு. அதனால் எங்கள் ஹஸ்பண்டையும் வந்து அவர் கூப்பிட்டார். ஸோ அதனால் அப்பா 2 பிள்ளைங்க 3 பேரும் வந்து போனாங்க. அதனால் வந்து 3 பேர் உட்கார கேமல்னால் இந்த கேமலாம். நெக்ஸ்ட்டு 2 பேர் தான் உட்காருவாங்கன்னா இன்னொரு கேமல் இருக்குல்ல, அதில் வந்து 2 பேர் தான் உட்கார மாதிரி அது ஒரு கேமல் இருக்குது. ஸோ லேடிஸு ஜென்ட்ஸ் யார் வேணால் இந்த கேமல் ரைடில் போகலாம். ஸோ ஜஸ்ட் ஒரே ரவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ நார்மலாக தான் வந்து கேமல் நடக்குது. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு ஷேக்காய் ஆடி போகிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் கேமலை பார்த்தா அது நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க வந்து மேலே வந்து ஆடி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த தாஜ்மஹாலை வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த கேமல் வந்து வந்துடுச்சு. ஸோ நல்லா ஹைட்டாக இந்த மாதிரி அதில் பிடிச்சிருக்க நல்லா உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இடம் இருக்குது. அதனால் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரைடு வந்து போகிறாங்க. மறுபடியும் போனோம் அப்படின்னா அகெயின் வந்து நம்ம 80 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஒரு ரவுண்டு தான் கரெக்டாக அந்த சைடு சுற்றி இந்த சைடு வந்து வந்துடுறாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் வெளியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நுழையிறோம். உள்ளே இது கேமல் ரைட் முடிஞ்சோடனே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த அனிமல் ஷோ மாதிரி லைட்டாக வந்து இந்த ரொபோட்டிக்ஸ் எப்படி ஆக்ஷன் பண்ணுமோ அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹனிபி, பட்டர்ஃப்ளை, தும்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி. ஸோ அந்த எல்லாமே வந்து நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா ரியல்டிக்காக அந்த ஹனிபி வந்து அந்த பிஹைவ்ஸில் இருக்க மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த அழகான வெட்டுக்கிளி பாருங்களேன், இது ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தும்பி, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்படியே லைனாக வந்து ஒன்று வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா வந்து பிரைட்டாக நல்லா லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரோபோட்டிக்ஸில் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் ஃபுல் ஏரியா நான் கேமரா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபுல் ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த கருப்பு வண்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வண்டு வந்து அந்த விங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இங்கே செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த தேல் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதுவும் இந்த ரொபோட்டிக்ஸ் மூலமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா உண்மையான தேல் இருக்க மாதிரி ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பட்டர்ஃப்ளை, இந்த சைடு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு செடியில் இருக்க மாதிரியும், அண்ட் தென் இங்கே வந்து ஃப்ளவர், ரொபோட்டிக்ஸ் ஃப்ளவர் அந்த மாதிரி வந்து இருக்குது. தும்பி அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த சைடு சுற்றிட்டு அந்த லாஸ்ட் லைனோடு வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து லைன் வந்து இந்த ஹனிபீக் பக்கத்தில் லைன் வந்து அந்தளவுக்கு செட்டப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரமாண்டமாக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஸோ லைன் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிச்சுட்டு நேராக இது உள்ள வந்துட்டோம். இது வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் தென் வந்து ஷாப்லாம் வந்து இங்கே இருக்குது. நிறைய விதமான ஷாப்ஸ் அண்ட் தென் ஃபுட் ஸ்டால் இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட ரைடு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது ஜம்பிங், அந்த பலூன் மாதிரி இருக்கும்ல, இதில் வந்து ஜம்ப் பண்ணி இறங்குற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கடை தான் வந்து இருந்துச்சு. எடுத்து உள்ளே நுழைஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் கடை தான். ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரேட் ஃபேர் உள்ள 2 வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடும் என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த சைடும் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த சைடு வந்ததுனால ஃபஸ்ட்டு கேமல் ரைடு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் அந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா கேமல் ரைடு வந்து லாஸ்ட்டு வர மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த ஷாப்குள்ளே வந்து என்னோடய பையன் வந்து போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு வந்தார். ஸோ என்னோடய குட்டி பையனுக்கு இந்த குட்டி வாட்ச் வந்து அழகாக வாங்கினோம். இது வந்து லைட்டும்
மட்டும் எரியும், இந்த மாதிரி சுற்றி விட்டால் சுற்றும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் இவருக்கு வந்து இந்த வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தார். வாட்ச் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரேட் ஃபேருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக கிட்ஸ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெளியே அவுட்டிங் வந்து கூட்டிகிட்டு போகும்போது பசங்க வந்து நிறைய பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஒரு ஹெல்த்தியான குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி தரலாம். ஸோ பசங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து படிப்புன்னு இருக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து வேணும். ஸோ அதனால் வந்து அங்கே வாட்ச் வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்னோடய குட்டி பையன் வந்து இந்த பைக் ரைடு வந்து போகணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி குட்டி புல்லெட் வந்து ஒன்று இருந்துச்சு. அதனால் அந்த குட்டி புல்லெட்டில் பே பண்ணிவிட்டு இந்த ரைடு வந்து இந்த பைக் ரைடு வந்து போனார். இதுக்கும் வந்து 80 ருபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே 80 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து இது ஒரு ஹார்ஸ் கணக்கு, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 5 ரவுண்ட் வந்து வரா மாதிரி. ஸோ அவங்கவுங்க கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எந்த வெஹிக்கிள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 5 ரவுண்டு வந்து வரா மாதிரி கூட வந்து அவங்க அந்த கைடு வந்து வராங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலரில் அந்த பைக்கில் வந்து ரைட் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து காஃபி டீ வந்து அங்கே எதிர்க்க தான் இந்த பைக் ரைடுக்கு எதிர்க்க தான் வந்து காஃபி ஸ்டால் இருந்துச்சு. ஸோ காஃபி டீலாம் அங்கே கொஞ்சம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவருக்கு இந்த குட்டி பைக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அவர் பார்ட்னர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார். வீட்டில் வந்து ஆல்ரெடி ஜீப் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஜீப் வந்து வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் அதை ஓட்டி போர் அடிச்சிச்சு அப்படின்றதுனால இவருக்கு பிடிச்ச இந்த புல்லெட் வந்து எடுத்துட்டார். ஸோ இவருக்கு ஹைட்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி விடும்போது அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D ஷோ இருக்குது, அப்புறம் ஃபிஷ் ஷோ இருக்குது, நெக்ஸ்ட்டு கிட்ஸ் ப்ளே கேம்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் ஹவுஸ் இருக்குது. இந்த ஹாரர் ஹவுஸில் மேக்ஸிமம் போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கிட்ஸ் வந்து பயப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய அப்பளத்தில் மசாலா போட்டு வாங்கிட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒன்று தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது அன்ஹெல்தி இல்லையா. அதனால் ஒன்று வாங்கி எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஷாப்பிங் வந்துவிட்டோம். ஸோ பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த குட்டி குட்டி பென்னு அண்ட் தென் எரேசர், இந்த ஸ்கேல் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்க சொல்லி சொன்னோம். அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதனால் வந்து ஒரு ட்ரே எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வந்து அந்த ட்ரேக்குள்ளே போட்டுகிட்டே வந்திருந்தாங்க. ஸோ நிறைய விதமான பென்ஸ் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கத்தி பென்னு, அதுக்கப்புறம் வந்து கன் பென், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். டால் வச்ச பென், அந்த மாதிரி ஃபிஷ் பென், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பென்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எடுத்து அந்த ட்ரேயில் போட்டு பில் போட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த டார்லிங் மசாலா அந்த ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் ஸ்டால், அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த ஊர்கா இந்த எல்லாமே டார்லிங் பிராண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் தென் காட்டன் டாப்ஸு, இது எல்லாமே வந்து காட்டன் அண்ட் தென் சிந்தட்டிக் எல்லாமே கலந்துருக்க மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்களாம் செய்வாங்க இல்லையா ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் இந்த க்ரீன் முறுக்கும் இந்த ஆரஞ்சு முறுக்கும் 2 வந்து வாங்கினோம். 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கினோம். ஸோ ரெண்டுமே ஒரு 1/4 கிலோ வந்து 150 சொன்னாங்க. ஸோ 2 வாங்கினால 150 + 150 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து மற்றது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இங்கே வந்தோம், வத்தல் ஷாப்புக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் இந்த பெப்பர் வத்தல், அப்புறம் நிறைய விதமான அப்பளம், பேட் வத்தல், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஜவ்வரிசி வத்தல் வாங்கினோம். அண்ட் தென் அரிசி வத்தல் கொஞ்சம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். அண்ட் தென் கிட்ஸ் ப்ளே கேம் இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வெளியே வந்துட்டோம். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபுட் ஸ்டால்ஸுமே வந்து ட்ரை பண்ணல. எது ஹெல்த்தியாக இருக்கோ அது மட்டும்தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகல, ஏன்னா கிட்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ராட்டினம்லேருந்து பெரிய அந்த நல்ல பெருசாக இருக்கும் இல்லையா ராட்டினம், அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எங்கள் கிட்ஸ் வந்து குட்டி பசங்கன்றதுனால அந்த பெரிய ராட்டினம்லாம் வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகல. ஸோ இது வந்து மோமோஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியில் இந்த பேர்ட்ஸ் ஷோக்கு வந்தோம். இந்த பேர்ட்ஸ் ஷோ பார்த்தே ஆகணும்னு சொல்லி 2 பேர் ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட் ஷோக்கு வந்தோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நாங்கள் வரும்போது நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் எப்போவுமே நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
பொங்கல் முடிஞ்சு தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு வருவோம். எப்போவுமே பொங்கல் முடிஞ்சு அந்த லீவ்லாம் முடிஞ்சு வரும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அந்த டைமில் இந்த எக்ஸிபிஷனுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து பொங்கலுக்கு முன்னாடியே செப்டம்பர் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இது வந்து இன்னும் ஒரு 40 டேஸ் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு இந்த எக்ஸிபிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் ஓகே, இந்த மணிக்கு இந்த ஒர்த் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருந்தேன். ஸோ நிறைய நல்லா குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க லாஸ்ட் டைம் இதுக்குள்ளே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதாவது கிட்ஸுக்கும் வந்து சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கிடையாது. கிட்ஸுக்கும் வந்து நம்ம 50 பர் பர்சனுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது ஃபுட்டு தண்ணி இது எல்லாமே வந்து நடுவில் வந்து வச்சுட்டு போகிறாங்க. நீங்களும் ஃபேமிலியோட கிட்ஸோட இந்த ட்ரேட் ஃபேருக்கு வந்து இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வரது இருந்தால் ஈவினிங் ஒரு 3 o'clock போல் கிளம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபுட் ஸ்டால்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடு திரும்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.